ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாமளே நச்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் சிக்பல்லாப்பூரில் இருக்கக்கூடிய ஈசா யோகாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். ஈசா யோகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரல கோயம்புத்தூரில் தான் இருந்துச்சு. இப்போ வந்து புதுசாக பெங்களூரில் சிக்பல்லாப்பூரில் வந்து தொடங்கியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாச்சு அவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 112 அடி உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்பல்லாப்பூரில் இருக்கிற இந்த ஈசா யோகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தூரம் இருக்கும். இந்த சிவன் சிலை பார்த்தீங்க அப்படின்னா மலைகளுக்கு நடுவில் தான் வந்து வச்சுருக்காங்க. சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கும் பசுமையாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு 2 மலை தாண்டினதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்டாச்சு இருக்குது. இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் நிறையாவே இருந்துச்சு. எவ்வளோ பேர் போனோம் அப்படின்னாலுமே கார் பார்க்கிங்குகள்லாம் நிறைய வசதி இருக்குது. பாருங்கள், நாங்கள் போன அன்றைக்கி இது ஃபுல்லாகவே கார் தான், அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே வர வழியிலேயே நிறைய கடைகளும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கோர்ட்டும் இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஸ்டாச்சு சுற்றி பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மலைகள் இருக்குது. சுற்றி மலைகள் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாச்சு இருக்குது. பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்குது. நம்மளுக்கு மனதுக்கு அமைதியாகவும் இருக்கிற மாதிரி இடமான இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து போகலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாம்பு சிலை வச்சுருக்காங்க. இதை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து நம்ம உள்ளே போக போகிறோம். பாருங்கள், இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸா இருக்கிற இடம் தெரியுது. மோஸ்ட்லி இங்கே எல்லாருமே வர்றதுக்கு டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாயங்கால நேரத்துலேருந்து அதிகமாக வருவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3D ஷோ இருக்கும், அதாவது லைட்டிங் ஷோ. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். எல்லா நாளுமே வந்து இந்த 3D லைட் ஷோ இருக்கும். டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7லேருந்து 7:30 வரையிலுமே இந்த லைட் ஷோ இருக்கும். 7:30க்கு லைட் ஷோ முடிஞ்சோடனே ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ டைம் வந்து 6:55 ஆகுது. இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டிங்லாம் போடுறதுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் உட்காந்து தான் வந்து இந்த லைட்டிங் ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் உட்கார்ந்துருக்கிற மக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த பாம்பு ஸ்டாச்சுலேருந்து இங்கே ஈசா யோகா வரையிலும் ஃபுல்லாகவே அந்த கிரவுண்ட் ஃபுல்லாகவே கவர் ஆகிருந்துச்சு. வாங்க நம்மளும் இப்போ லைட்டிங் ஷோ பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஃபுல் லைட்டிங் ஷோ நம்ம பார்க்க முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட் ஷோ வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.